புதுச்சேரியில் காவல்துறை மூலம் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் பல்வேறு புகார்கள் மீது நடவடிக்கை. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவின் பேரில் காவல்துறை மூலம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமையில் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் தலைமை தாங்கி பொதுமக்கள் மத்தியில் புகார்களை பெற்று உடனுக்குடன் தீர்வு கண்டு வரும் நிலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் கரையாம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூட்டமாக வந்து புகார் தெரிவித்தனர். இதில் கரையாம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் தீபாவளி ஃபண்ட் மாத சிறுசேமிப்பு திட்டம் மற்றும் வட்டிக்கு பணம் போன்ற வழிகளில் பல லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக கொடுத்த புகார் மீது உடனடியாக வழக்கு பதிந்து தலைமறைவாக இருக்கும் தம்பதிகளை தேடி வருகின்றனர். மேலும் அரியாங்குப்பம் பகுதி காலத்தோட்டத்தைச் சேர்ந்த இருசக்கர வாகன மெக்கானிக்கு போன் மூலம் ஆபாசமாகவும் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்த புகார் மீது குற்றவாளியை கைது செய்ய அரியாங்குப்பம் போலீஸ் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதேபோன்று அனைத்து பிரச்சினைகளுக்கும் உடனுக்குடன் தீர்வு கண்டு வந்துள்ள நிலையில் புதுச்சேரி காவல்துறை மூலமாக நடத்தப்படும் மக்கள் மன்றம் இதில் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் பங்கேற்று பலவிதமான புகார்களை கொடுத்து அதற்கு தீர்வையும் பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.